ரொம்ப நாள் சந்தோஷமா இருந்தாடி இந்த லாக்டவுன்ல. இப்ப பார்த்தா மறுபடியும் கிளாஸ்ல உட்கார வச்சுட்டாங்கடி. ஆமாம் பூமாரி, இந்த லாக்டவுனில் நல்லா தூங்கி தூங்கி எழுந்திரிச்சோம். இப்போ பாரு, அந்த பிளேடு மேமோட கிளாஸ் தான் ஃபஸ்ட் கிளாஸே. நல்லா வந்து பிளேடு போட போகுது. ஐயோ மேம் வந்துருச்சு. குட் மார்னிங். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஆன்லைன் கிளாஸ்க்கு அப்புறம் இப்போ தான் உங்களை நான் பார்க்குறேன். இவ்வளோ நாள் ஆன்லைன் கிளாஸே போயிட்டு இருந்துச்சு. ஆன்லைனையாவது இது பார்க்க நல்லா இருந்துச்சு. இப்ப நேர்ல பார்க்க ரொம்ப மோசமால இருக்குது. என்னங்க சத்தம்? யார் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது? நம்ம பேசணும்னு மோப்பம் பிடிச்சிருமே. ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிளாஸ் இப்போ நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க. என்ன சிலபஸ் பார்க்க போகிறோன்னு யாருக்காவது தெரியுமா? பூமாரி, நீ சொல்லு, நம்ம என்ன சிலபஸ் பார்க்க போகிறோம்? சிலபஸா? அது வந்து மிஸ், ஆம்னி பஸ் கேள்விப்பட்டிருக்கேன், ஏர் பஸ் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க எந்த பஸ்ஸை பத்தி கேட்குறீங்க? எனக்கு புரியலையே. பூமாரி, நான் இப்போ கேட்டது என்ன பாடம் நடத்த போகிறோன்னு கேட்டேன். நீ என்னன்னா சிலபஸை பற்றி பேசிகிட்டு இருக்க. சிலபஸ் இது கூட தெரியாமல் இவ்வளோ நாள் ஆன்லைன் கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கியா நீ? சாரி மேம், எனக்கு ரொம்ப நாள் டச் விட்டு போச்சா, இங்கிலீஷ் எல்லாம் மறந்து போச்சு. இன்னும் மறுபடியும் இப்போ ஏபிசிடி படிக்க வேண்டியிருக்கும் போலயே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொரோனா அவேர்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? மேடம், ஏற்கனவே மீடியாவில் கொரோனா பற்றி போட்டே எங்களை பாதி சாப்பிடிச்சிட்டாங்க. இல்லை நீங்கள் வேறு கொரோனா சப்ஜெக்டை எடுத்து எங்களை முழுசாக போட்டு தள்ளிடாதீங்க மேடம். கொரோனாவை சொல்லி நான் உன்னை பயமுறுத்த வரல. கொரோனா அவேர்னஸை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். சரியா? எப்படியும் பிளேடு தான் போட போறீங்க. பிளேடு போட்டு மிச்சம் இருக்க உயிரை கொன்றுங்க. எனக்கு இப்போ தும்மலோ இருமலோ வந்தால் நான் உடனே டாக்டர்கிட்ட போய் பார்ப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு தும்மலோ இருமலோ வந்தால் நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். ஓகேவா? மேடம், எனக்கு தும்மலோ இருமலோ வந்தா நான் உடனே தும்மிடுவேன், இருமிடுவேன். இதுக்கு நான் ஏன் 1 கிலோமீட்டர் ஓடி போய் டாக்டர் பார்க்கணும்? சபா, உன்னை கிளாஸில் வச்சுக்கிட்டு நான் படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இனி நீ ரொம்ப பேசுன, நான் உன்னை வெளியே அனுப்பிடுவேன். அப்போயாவது அறிவு வருதான்னு பார்ப்போம். இப்போ கிளாஸை விட்டு வெளியே போனாதான் அறிவு வருமா? உங்க கிளாஸ்ல இருந்து அறிவு வராதா மேம்? பூமாரி, போதும். இதுக்கு மேலே கோவப்படுத்தாத. சாரி மேம். வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போங்க. வீட்டுக்கு வந்தோடனே கை காலில் நல்லா வாஷ் பண்ணுங்க. எப்போவுமே நல்லா வந்து முருங்கை இலை அந்த மாதிரி சாப்பிடுங்க. அப்போ தான் இம்யூனிட்டி பவர் நல்லா உங்களுக்கு கூடும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே மேம். குட். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு காம்படிஷன் நடக்க போகுது. அதில் உங்களில் யார் யாருக்கு என்னென்ன திறமை இருக்கோ அதை என்கிட்ட சொல்லுங்கள். அவங்க அந்த காம்படிஷனில் கலந்துக்கலாம். கதிர், நீ சொல்லு, உனக்கு என்ன திறமை இருக்குன்ட்டு. பின்னாடி நல்லா வேகமா நடப்பேன் மேடம். வாவ், பார்த்து நடப்பியா இல்லை பார்க்காம நடப்பியா? பார்க்காம எப்படி மேடம் நடக்க முடியும்? பார்த்து தான் நடக்க முடியும். எவ்வளோ தூரம் நடப்ப? அது உங்க பொண்ணு எவ்வளவு தூரம் நடக்குதோ அது வரைக்கும் நடப்பேன் மேடம். இவ்வளோ நேரம் என் பொண்ணு பிள்ளை நடக்கிற பற்றி தான் நீ பேசிட்டு இருந்தியா? மேடம், ஒழுங்கு மரியாதை உட்காந்துரு, இல்லை உன்னை பார்த்த இடத்துல அடிச்சிடும். உட்காரல. சப்பா, இந்த ஸ்டூடெண்ட்ஸை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு கொஞ்சம் நஞ்சே இல்லைப்பா. இவங்களால நமக்கு பைத்தியம்தான் பிடிக்கும் போல. மேடம், எனக்கு ஒரு டவுட். என்னம்மா, பாடமே நடத்த ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயே டவுட்டா? கேளுமா. இல்லை, பைத்தியம் பிடிக்கும்னு சொன்னீங்களே, அப்பயாச்சும் எங்கள் ஏரியா பக்கம் வருவீங்களா? பேசுகிறாங்க மை லார்ட். பூமாரி, உட்காரு. சாரி மேடம். எப்பா சதீஷ், உனக்காவது ஏதாவது திறமை இருக்கா? எஸ் மேடம், எனக்கு சூப்பரான ஒரு திறமை இருக்கு மேடம். அப்படி என்னடா சூப்பராக ஒரு திறமையை வச்சிருக்க, சொல்லு பார்ப்போம். வேகமா ஓடுவேன் மேடம். கண்ணை மூடி கண்ணை திறக்கக்குள்ளே வேகமா ஓடுவேன் மேடம். அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. இப்பவே உங்களுக்கு ஒரு டெமோ காமிச்சிடுறேன். எப்பா, நம்ம பையன் எவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டா. என்ன பூமாரி, ½ ஆச்சு, போனவன் திரும்பி வரவே காணும். மேடம், அவன் உங்களை நல்லா ஏமாத்திட்டு கிளாஸ் விட்டு ஓடி போயிட்டான். நீங்களும் அதை நம்பி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நேரம் அந்த வானம் எங்கேயாவது பீச்சு பார்க்கும் சுற்றிட்டு இருக்கு, இல்லை சினிமா தேட்டர் உட்காந்து சினிமா பார்த்துட்டு இருக்கோம். அப்பாவிகளா, இப்படிமா பண்ணுறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் பேப்பர் எல்லாமே நான் வந்து பார்த்தேன். எதுவுமே நல்லா இல்லை. என்ன தான் நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, நல்லாவே இல்லை. மேடம், பேப்பரை பார்த்து உங்களை திருத்த சொன்னா அதை சாப்பிட்டு பார்த்தீங்களா இருக்கும். சாப்பிட்டா பேப்பர் நல்லா இருக்காது மேடம். சரி பூமாரி, கலாச்சது போதும். உனக்கு என்ன டேலண்ட் இருக்கு அதை சொல்லு. எனக்கா மேடம்? எனக்கு சூப்பரான ஒரு டேலண்ட் இருக்கு. நான் நல்லா தூங்குவேன் மேடம். அதுவும் உங்கள் கிளாஸ்னா நல்லா தூக்கம் வரும். அப்படியே படுத்தனா சொற்க லோகத்துக்கு தான் போவேன். பார்க்குறீங்களா? என்ன இவ இப்படி தூங்குறா? அவ்வளோ மோசமாக மொக்கையாவா நம்ம கிளாஸ் எடுக்கிறோம்?
மேடம் அவள் தூங்கிட்டானா எந்திக்க மாட்டான், அதனால் இப்போ நான் எழுப்பி விட்டுறேன். பூமாரி போதும்ல, எழுந்துரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாடத்தை ஆரம்பிக்கலாமா? இது மறுபடியும் இப்ப பாடத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்லுது. இது இனிமையே வெளியே துரத்துறோம். ஆச்சி 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 ஆச்சி. என்ன இப்படி இரும்புறாங்க? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் அடுத்த கிளாஸ்ல வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய். இதுங்க இருமை பார்த்தா நமக்கே கொரோனா வந்துடும் போலே, தப்பிச்சு ஓடிட வேண்டியதான். பூமாரி சூப்பர் பிள்ளை, மிஸ் அழகாக ஓட விட்டுட்டோம் போ. ஆமாப்ல, இப்பதான் நிம்மதியா இருக்கு.